ரோஸ் ஃபேமிலி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஜீவ விவசாயம், உயிராற்றல் வேளாண்மை, இயற்கை உரம் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை பற்றி நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேங்க. நம்ம சேனலை பார்க்காதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 5 ரூபாய்க்கு வாங்குகிற பேக்கிங் சோடானால் தாவரங்களுக்கு ஏற்படும் நன்மைகள் என்னலாங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேங்க. தூய்மையான பேக்கிங் சோடான்னு சொல்கிறது சோடியம் பைகார்பனேட்டை தாங்க நான் சொல்கிறேன். பேக்கிங் பவுடரோ வாஷிங் சோடாவோ நான் இதில் சொல்லலைங்க. பேக்கிங் சோடாவை தாங்க இதில் நான் சொல்கிறேன். இந்த சோடாவை குறைந்த அளவு தாவரங்களுக்கு பயன்படுத்தி அதிக நன்மைகள் நீங்கள் பெறலாங்க. அந்த நன்மைகள் என்னலாங்கிறத நம்ம பின்வருமாறு பார்க்கலாங்க. முதலாவதாக பேக்கிங் சோடான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தாவரங்களுக்கு மிக குறைந்த அளவே தாங்க பயன்படுத்தணும். இந்த அளவு தெரியாமல் நம்ம விவசாயிகள் அதிகப்படியாக தாவரங்களுக்கு போடுறனால வேர்க்கருகள் மற்றும் தாவரங்களின் வளர்ச்சியும் பாதிக்கப்படுதுங்க. தாவரங்களின் வளர்ச்சிக்கு இலைகளில் உள்ள ஒளிச்சேர்க்கை மிகவும் அவசியங்க. நம்ம சிறு சிறு துகள்கள் இலையின் துளைகளை அடைப்பதன் மூலம் ஒளிச்சேர்க்கை மிக குறைவாக நடைபெறுதுங்க. இதை தவிர்க்கிறதுக்கு 1 லிட்டர் தண்ணீர் எடுத்து அதில் 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து ஸ்ப்ரே பண்ணால் இந்த ஒளிச்சேர்க்கையை அதிகப்படுத்தலாங்க. நான் சொன்னது மிக குறைவான அளவுங்க. தாவரங்களை பொறுத்து அளவுகளையும் அதிகப்படுத்திக்கலாங்க. இலைகளில் மேல் ஏற்படும் பூச்சிகள், கம்பிப்புழு, சுருட்டுப்புழுலாம் இருக்குங்களா, இதை தவிர்க்கிறதுக்கு இந்த பேக்கிங் சோடா கரைசலை நம்ம பயன்படுத்தலாங்க. இந்த பேக்கிங் சோடா நேரடியாகவும் போடலாங்க. நேரடியாக எப்படி போடணுன்னா 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துட்டிங்கன்னா 1 ஸ்பூன் மைதா மாவு நல்லா கலந்து மேலே தூவி விடலாங்க. அதிகப்படியாக பேக்கிங் சோடா அந்த மைதா மாவோட கலவையில் சேர்க்க வேண்டாங்க. கம்மியாக சேர்த்து தூவும் போது இந்த புழுக்களுக்கு அது உணவாக மாறி புழுக்கள் முற்றிலும் இறந்து விடுதுங்க. பேக்கிங் சோடா இந்த பவுடரை நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய தாவரங்களின் தொட்டிகளை சுற்றி வட்ட வடிவமாக போட்டுக்கலாங்க. பூச்சி தாக்கத்திலிருந்து முற்றிலும் தவிர்த்திடலாங்க. இந்த பேக்கிங் சோடா ஒரு பெரிய களைக்கொல்லியாகவும் பயன்படுதுங்க. இந்த களைக்கொல்லினா பேக்கிங் சோடாவுடைய அளவு, அதனுடைய சேர்க்கப்படும் பொருட்களை சொல்கிறேங்க. அதாவது பேக்கிங் சோடா எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/2 கப்பு வீதம் பேக்கிங் சோடா எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கப்பு வீதம் நம்ம கல்லுப்பை கலந்து இதை தண்ணீரில் கலந்து தேவையற்ற செடிகளுக்கு அடிப்பதன் மூலம் களைக்கொல்லியாகவும் இதை பயன்படுத்திக்கலாங்க. 2-3 தடவை இந்த துகள்களாகவோ அல்லது கலவையாகவோ கலந்து அடிப்பதன் மூலம் இவ்வாறு இதை பயன்படுத்துவதன் மூலம் களைக்கொல்லியாக இதை பயன்படுத்தலாங்க. விவசாயத்துக்கு பயன்படும் கருவிகளை சுத்தம் செய்கிறது கூட இதை பயன்படுத்தலாங்க. எப்படின்னா 1 ஸ்பூன் பேக்கிங் சோடாவை வெந்நீரில், அதாவது 1 லிட்டர் வெந்நீரில் நல்லா கலந்துட்டு அதோட ஒரு சோப் ஆயில் லிக்யூடையும் 1 ஸ்பூன் கலந்து நம்ம சுத்தப்படுத்துறதுக்கு பயன்படுத்தலாங்க. அடுத்ததாக பூச்சிக்கொல்லியாக இதை எப்படி பயன்படுத்தணுங்கிறத நான் சொல்கிறேங்க. 1 லிட்டர் தண்ணியில் 1 ஸ்பூன் வீதம் பேக்கிங் சோடா சேர்த்து அதில் 3 ஸ்பூன் வீதம் நம்ம வேப்ப எண்ணெய் கரைசலை அதில் சேர்த்துக்கணுங்க. அந்த வேப்ப எண்ணெயை அல்லது கரைசலாகவும் சேர்த்துக்கலாம், வேப்ப எண்ணெயாகவும் சேர்த்துக்கலாங்க. இந்த வேப்ப எண்ணெயாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எண்ணெய் கரையிற அளவுக்கு சோப்பு ஆயிலையும் ஒரு 3 ஸ்பூன் வீதம் நல்லா கலக்கிட்டு இது தாவரங்களுக்கு ஸ்ப்ரே அடிப்பதன் மூலம் பூச்சி தாக்கத்திலிருந்து முற்றிலும் தாவரத்தை காப்பாற்றிடலாங்க. இந்த மாதிரி கலவைகளை, அதாவது பேக்கிங் சோடா கலக்கப்பட்ட இந்த கலவைகளோ அல்லது நேரடியாக செடிகளுக்கு கொடுக்கப்படும் பொழுது உடனடியாக அடுத்தடுத்து கொடுக்கக்கூடாதுங்க. குறைந்தது 15 நாட்களாவது இடைவெளி இருக்கணுங்க. இந்த இடைவெளி மனதில் வைத்து கொண்டு தாங்க இந்த செடிகளுக்கு இதை ஸ்ப்ரேயோ அல்லது நேரடியாகவோ நம்ம விவசாய நிலத்துக்கு பயன்படுத்தலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீட்டில் அழகு மலர்கள் பயன்படுத்துவோங்க. இந்த அழகான மலர்களை பறித்து தண்ணீரில் மிதக்க விட்டோ அல்லது தண்ணீரில் வைத்தோ வீடையோ தோட்டத்தையோ கடைகளையோ அழகுபடுத்துவோங்க. அப்படி அழகுபடுத்தும் போது வெறும் தண்ணீரில் இந்த மலர்களை வைக்காமல் அந்த தண்ணீரில் 1 ஸ்பூன் வீதம் இந்த பேக்கிங் சோடாவை சேர்த்துட்டு அதில் இந்த மலர்களை மிதக்க விடுவதன் மூலம் இந்த மலர்கள் வாடப்படாதுங்க. 2 நாட்கள் வரைக்கும் அப்பம் பூத்தாற் போல் அழகாக இருக்குங்க. இந்த முறையை நீங்கள் பயன்படுத்துங்கங்க.
ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடாவில் இன்னும் நிறைய நன்மைகள் இருக்குங்க. நான் சொன்ன இந்த முறைகளை பயன்படுத்தி நீங்களும் பயன்பெற வேண்டுங்க. இது போன்று வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க. இந்த வீடியோ பார்த்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிங்க.